ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹா. நம்ம இப்போ லலிதா சஹஸ்ரநாமத்தை பற்றி, அம்பாள் லலிதாம்பிகையை பற்றி தெரிஞ்சுப்போம். முதல்ல தக்ஷயஜ்ஞம் பற்றி நாம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். தக்ஷனோட பெண்ணாக அம்பாள் வளர்ந்தாள். தக்ஷன் யஜ்ஞம் பண்ணுறார். அப்புறம் சிவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு அந்த யஜ்ஞத்தில் மாப்பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையையும் கொடுக்கல, சிவனுக்கு வேண்டிய அவிர்வாகத்தையும் கொடுக்கல. அப்படிங்கிற சூழ்நிலை வரும்பொழுது அம்பாள் கேள்வி கேட்க போறா. அந்த யஜ்ஞமே இனி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அவளுடைய தேகத்தை மாச்சுன்றான். தாக்ஷாயணி என்கின்ற பெயர் அவளுக்கு அந்த அவதாரத்தில் இருக்கு. சதிங்கிற பெயரும் இருக்கு. அங்கே உடம்பை விட்டுட்டு அம்பாளும் போயிட்டாலேன்னு சிவன் மகா கோபமாக ஆயிடுறார். அம்பாளை பிரிஞ்ச அவரால் இருக்க முடியாதனால தபஸ் பண்ண போயிடுறார். அந்த நேரத்தில் அம்பாள் ஹிமவானோட பொண்ணாக வளர்றாள். அவள் பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவள் அப்பா கிட்ட, மலையத்வஜன் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். சிவன் ஒரு பக்கம் தபஸில் இருக்கார். இதற்கு நடுவில் அம்பாள் ஒரு பக்கத்தில் இருக்கா. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா தேவலோகம் ஸ்தம்பிச்சு நின்றுன்னு இருக்கு. சாட்சாத் பரமேஸ்வரனும் பரமேஸ்வரி ரெண்டு பேரும் அவளுடைய ஸ்திதியில் அவள் இல்லைங்கிறதுனால தேவர்களால் எதுவுமே செய்ய முடியல. இவா ரெண்டு பேரும் இல்லைன்னா எங்கே சக்தி இருக்கும், அதனால தேவலோகமே ஸ்தம்பித்து போனார் போல இருக்கு. அந்த நிலையை உபயோகப்படுத்திந்து தாரகாசுரன் முதலான அசுரர்கள் எல்லாம் தேவர்களை போட்டு வறுத்தெடுக்கிறா. அப்போ அவளுடைய பவர் ஜாஸ்தியாகிட்டே போகிறது. தேவர்கள் எல்லாரும் இந்த மாதிரி கஷ்டத்தில் மாட்டின்னு இருக்கோமே, பரமேஸ்வரனும் பார்வதியும் ஒருவரையொரு பார்த்துட்டு அவள் கல்யாணம் நடந்தாதான் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை தடுக்க முடியும், அவளை ஒன்று சேர்க்க வழியை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவெல்லாம் பிரம்மா கிட்ட பேசுகிறாள். பேசும்போது பரமேஸ்வரன் தபஸில் இருக்கார். அவருக்கு எப்படியாவது அம்பாள் பேரில் பிரியத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு மன்மதனை போய் அழைச்சு பேசுகிறா. மன்மதன் அப்படின்னு சொன்னாலே மனசை மதனம் பண்ணுறவன் அப்படின்னு பொருள். மனசை கடைந்து எடுப்பவன் அர்த்தம். அவன் மனசில் ஆசையை உண்டாக்குவதால் கரும்பு வில்லும் புஷ்பபானமும் கையில் வச்சுட்டு இருக்கான். மனசை மாற்றுவதால் அவன் கெட்டவன் கிடையாது. அது அவனோட டியூட்டி. அவளோட தர்மம், அவளோட டியூட்டியை கரெக்டாக பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி அவனும் பண்ணுறான். மன்மதன் கிட்ட கேட்டதால மன்மதன் அங்கே போகிறான். பரமேஸ்வரன் மேலே தன்னுடைய புஷ்பபானத்தை விடுறான். தபஸ் கலைஞ்ச சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா நெற்றிக்கனால க்ஷணத்தில் பஸ்மமாக்கிடுறார். அப்படி க்ஷணத்தில் பார்த்தா ஆளை காணும், பார்த்தா சாம்பலாக போயிடுறான். எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்து கொண்டு இருக்கிற போது சிவனுடைய கணங்களில் ஒருவரான சித்திரசேனன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் சாம்பலை உருட்டி பசைஞ்சு ஒரு உருவம் பண்ணுறார். பண்ணினதும் பரமேஸ்வரனோட கோவ பார்வை அப்போ போயிடுறது. அவர் தான் தபஸ்ல கலைஞ்சிடுறார். அப்போ பரமேஸ்வரனோட கோப பார்வை போயிடுறது. அப்போ பரமேஸ்வரனோட பார்வையில் அந்த உருவத்துக்கு உயிர் வர்றது. அது சாதாரணமாக வரல, மன்மதனை போன்ற அழகும் அசுரபலம் கூட இருந்ததாக வருது. அந்த சித்திரசேனன் அவனிடம் பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் உனக்கு கிடைக்கணும், அதுக்கு சதுர்பிரியத்தன் அப்படிங்கிற பாராயணத்தை பண்ணு அப்படின்னு தூண்டி விடுறார். அந்த குழந்தையும் பாராயணம் பண்ணுறது. இவர் தான் ஆஷு கோபியாச்சு. அதான் நிமிஷத்தில் கோபம் வரும். அதே சமயம் நிமிஷத்தில் சந்தோஷமும் ஆயிடுறார் அவர். அதனால் அந்த குழந்தைய பார்த்து சந்தோஷப்பட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க அவனும் அந்த வரத்தை வாங்கிடுறான். என்னன்னா, என்னோட யார் போர் புரிய வந்தாலும் அவளுடைய பலத்தில் பாதி எனக்கு வந்துடணும், அதே போல் அவர்களுடைய ஆயுதங்களும் வலுவிழந்து போகணும் அப்படின்னு வரம் வாங்கிடுறான். அவரும் தத்தாஸ்து அப்படிங்கிறார். ஆனால் ஒரு ரூலுக்கு எக்ஸப்ஷன் உண்டு இல்லையா? அது போல் நீ கேட்டதை கொடுத்தேன், ஆனால் உனக்கு 60,000 வருஷத்துக்கு தான் இந்த வரன் பலிக்கும் அப்படின்னு சொல்கிறார். அவன் வரந்து கிடைச்ச ஆனந்தத்தில் சேஷ்டை பண்ணுறான், ரொம்ப பண்ணுறான். பிரம்மா அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு பண்டு 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 அப்படிங்கிறார். பண்டு அப்படின்னா ஜோக்கர், அதாவது தன்னிலை மறந்தவன் அப்படிங்கிற அர்த்தம் வருது. அகங்காரத்தால் தன்னிலை மறந்தவன் என்று பொருள். அவன் அசுரனாக இருந்ததுனால பண்டாசுரன் அப்படிங்கிற பேர் வந்தது. அந்த பவரை யூஸ் பண்ணி 60,000 வருஷத்துக்கு மேலேயே அவன் தேவர்களை அடக்கி ஆண்டான். அதற்கு பிறகும் அவனுடைய சக்தி குறையாமல் இருக்க சுக்கராச்சாரியார் என்ன பண்ணுறார், அவனுக்கு யஜ்ஞம் பண்ணு, இதெல்லாம் ஜபம் பண்ண, இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கார். அவர் சக்தி குறையாமல் பார்த்து கொண்டு இருக்கார் நம்ம சுக்கராச்சாரியார். அப்போ அவர் தேவர்கள் எல்லாரும் மகாவிஷ்ணு கிட்ட போய் இந்த 60,000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இவனோட அட்டகாசம் தாங்க முடியல, அவர் கொடுத்த 60,000 வருஷமும் முடிஞ்சு போச்சு, ஆனாலும் எங்களால் முடியலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அவர் தானே காப்பாற்றுற தெய்வம். அதனால் மகாவிஷ்ணு கிட்ட போகிறார். அவர் தான் சஹஸ்ர சீர்ஷா புருஷாக ஆயிட்டாரு. 1000 தலைக்கு மேலே தான் பூபாரதத்தை வாங்கிட்டு இருக்காரு. அதனால அவர் தான் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட போகிறார். போகும்போது மாயா சக்தியினால அவர் ஒரு அழகான பெண்ணை உருவாக்கினார். அவளோட சேடி பெண்களை உருவாக்கி பண்டாசுரனோட அனுப்பினார். அவன்கிட்ட அனுப்பும்போது அவன் ரொம்ப யஜ்ஞம் பூஜை அப்படின்னு பண்ணிட்டு இருந்தவன் என்ன ஆச்சு, இந்த பெண்களை பார்த்ததும்
அதுலேருந்து மயங்கி அவனோட கர்மாக்களையெல்லாம் விட ஆரம்பித்தான். அதெல்லாம் விட விட அவனோட பலங்கள் கம்மியாக ஆரம்பிச்சிருது. அப்போ உடனே அம்பாளை சரி இப்போ தான் அவனோட பலம் கம்மியாகுது, அப்போ இதுக்கு மேலே நம்ம வேறு ஏதாவது உபாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை பிரார்த்திக்கிறா. தேவர்களோட தன்னுடைய பாகங்களையெல்லாம் வெட்டி போட்டு உடனே அம்பாள் வெட்டி போட்டே ஒரு யஜ்ஞம் பண்ணுறா. தன்னோட பாகங்களையெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து போடுறா. தன்னையும் அந்த இதையே அந்த ஹோமத்துக்கே அர்ப்பணம் பண்ணிக்கிறதுக்கு மாதிரி அவள் எல்லாரும் ஹோமகுண்டத்துக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது அம்பாள் என்ன பண்ணுறா, அந்த கோரமான யஜ்ஞம் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஹோமகுண்டத்துலேருந்து அம்பாள் எழுந்து வரா. எழுந்து அம்பாள் எப்படி இருக்கிறான்னா, லலிதா திரிபுர சுந்தரியா இவளை விடவும் யாரும் இந்த 3 லோகங்களையும் அழகு கிடையாது அப்படிங்கிறவளா அம்பாள் எழுந்திருக்கிறாள். இதுதான் முதல் வரியில நம்மளுக்கு தெரிகிறது. ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதக்னி குண்ட சம்போதா தேவகாரிய சமுத்தியதா அப்படின்னு வருகிறது இல்லையா. சிதக்னி குண்டம்னா ஞானாக்னி என்று ஒரு அர்த்தம் சொல்லலாம். இதுல தேவர்களோட காரியத்தை நன்னா முடிச்சு கொடுக்கறதுக்காக அவளை காப்பாத்துறதுக்காக வந்தவள். எப்படி அவளை காப்பாற்றினா அப்படின்னு, நம்மளையெல்லாம் எப்படி அவள் காப்பாற்றின்னு இருக்கா அப்படின்னதையும் நம்ம இது என்பதையும் மந்திரசாரமாக நமக்கு கிடைச்சிருக்கு. இது வரும் நாளில் இன்னும் டீட்டெயில்டாக பூர்வபாகம் முதலானவற்றையும் அம்பாளுடைய அனுகிரகத்தோட எல்லாரும் நன்னா கேட்டு அர்த்தம் உட்பட தெரிந்து கொண்டு கத்துண்டு அம்பாளுடைய அனுகிரகத்திற்கும் பெரியவாளோட கடாட்சத்திற்கும் பாத்திரமாகும்படி பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாத்ரே நமஹா.